ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கும் அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் நிலவன் என்ற பிரார்த்தனையோடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாங்கள் வாரம் ஒரு சில அல் குர்ஆனிய சுன்னா செய்திகளை பார்த்து வருகின்றோம். அதிலே மாரிஜுல் ஈமான் என்ற தலைப்பினூடாக குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தினை மதீனாவும் மதீனாவுடைய சிறப்பும் என்ற தலைப்பிலே வரக்கூடிய அந்த புத்தகத்திலே வரக்கூடிய தொடர்ச்சியான வகுப்பிலே நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் இயலுமான வரை எங்களுக்கு மார்க்க செய்திகள் சொல்லப்படுகின்றது, தப்சீருடைய வகுப்புகள் நடைபெறுகின்றது. எங்களுக்கு எங்களுடைய இயலுமை எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இங்கு சொல்லப்படுகின்ற மார்க்க நிகழ்ச்சிகளை செய்திகளை இயலுமான வரைக்கும் முதலாவது செய்தி ஞாபகத்தில் வைத்திருக்கும் முயற்சி வேண்டும். நம்ம வாரம் ஒவ்வொரு கிழமையும் கஷ்டப்பட்டு நேரம் ஒதுக்கி நம்மளோட வேலைகளை எல்லாம் விட்டுட்டு வாரம் வந்து செய்யறவங்களும் ஒரு சில தகவல்களை தேடி அவர்களுடைய நேரங்களை தியாகம் செய்கிறார்கள். எனவே முதலாவது நம்ம புரிஞ்சு கொள்ளணும், சொல்லப்படுகின்ற செய்திகளை எப்படியாவது ஓரளவாவது எங்களுக்கு இயலுமானவரை, கஷ்டப்பட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை, இயலுமானவரை ஞாபகம் வச்சிருக்கணும். முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி, நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இலகுவான ஒரு வழி, நம்ம படிக்கிற செய்திகளை எங்களோட பிள்ளைகளை சொல்லணும். ஏனென்று சொன்னா படிக்கிற பாடம் மதீனா சம்பந்தப்பட்ட அதனுடைய சிறப்பு சம்பந்தப்பட்ட, நாங்க அல்லாஹ்வின் தூதரோடு வாழாவிட்டாலும் அவர்கள் வாழ்ந்த பூமியில் இருக்கின்றோம், அதை மறந்துடப்படாது. இதே ஒரு பகுதியே நம்ம நாட்டுல இந்தியாவிலேயே ஸ்ரீலங்காவிலேயே செஞ்சா இப்படி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அமைப்பு இருக்காது. ஏன்னு சொன்னா டைரக்டா நம்மளோட லொகேஷனே மதீனாவில் இருக்கிறோம், மதீனா சம்பந்தமான இடங்களை படிக்கிறோம். அப்ப நம்ம ஞாபகம் வச்சு இருக்கணும். அதோடு சேர்த்து சொல்லப்படுகின்ற செய்திகளை நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காகவும் நன்மையை பெறதுக்காகவும் நம்மளோட குழந்தைகள் மனைவிமார்கள்ட்ட சொல்லணும், படிச்சு கொடுக்கணும். இன்னும் ஒரு செய்தி, நம்ம படிக்கிறதுல இயலுமான வரை வந்து அமுல்படுத்துவதற்கான முயற்சிகளை செஞ்சு வரணும். நம்ம ஞாபகப்படுத்துறதுல இன்னும் ஒரு போதுதான் இயலுமான வரைக்கும் இயலுமானார்கள் கொப்பி கொண்டு வந்து அல்லது போன்ல எல்லாம் இருக்குது, சும்மா ஃபுல்லா எழுத தேவையில்லை. மஸ்ஜித் நபவி என்றா என்ன சிறப்பு சொல்லியிருக்காங்க, மதீனா என்றா என்ன சிறப்பு சொல்லியிருக்காங்க, லேசா. ஏன்னு சொன்னா சில வேலை உங்களோட ஃபெமிலியாக்கள் நீங்க மதீனாக்கு எடுக்க வேண்டி வரும், அல்லது பக்கத்து வீட்டாக்கள் வருவாங்க. நீங்க மூளையமாக கூப்பிட தேவையில்லை, யாரும் கைடு எடுக்க தேவையில்லை. நீங்களே மஸ்ஜித் நபவி கொண்டு சென்று இதுதான் மஸ்ஜிதுடைய பயன்கள், இதுதான் அதனுடைய சிறப்பம்சங்கள் சொல்லி எல்லா விடயங்களையும் தெளிவாக அவர்களுக்கு ஒப்பு வைப்பதற்கான ஏற்பாடுகள் தான் இது. எனவே அவ்வாறான விடயங்களை இயலுமான வரைக்கும் நானும் நீங்களும் கடைபிடிப்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல தெளிவான அறிவையும் படிப்பதற்கான முழுமையான நன்மைகளையும் தந்தருவானாக என்ற அந்த பிரார்த்தனையோடும் நாங்கள் தொடர்ச்சியாக மாரிஜுல் ஈமான் என்ற பகுதியிலே கடைசியா படிச்ச பகுதி என்ன, கடைசியா ஷேகுடா என்ன சொல்லப்பட்டியது, மதீனாவின் சிறப்புகள். அதுல முதலாவது செய்தி பார்த்தோம், ஈமானோடு சம்பந்தப்பட்ட செய்தி படிச்சு தந்தாங்க. ஈமானோடு சம்பந்தப்பட்ட செய்தியில ஒரு சில செய்திகள் வருது. ரெண்டாவது என்ன செய்தி பார்த்தோம், ரெண்டாவது அதெல்லாம் ஈமானோடு சம்பந்தப்பட்ட செய்தியில வரும். ரெண்டாவது, இந்த பூமி, நம்ம இருக்கிற பூமி வேற எங்கும் இல்லை, நம்ம வாழ்ற வேலை செய்யற மதீனா பூமி, இது ஒரு தையிபா பல்தத்துன் தையிபா, சிறந்த கண்ணியமான பூமி. இது ரெண்டாவது செய்தி. இதுலயும் சில விடயங்களை பார்த்தோம், நம்மட பாவங்களை எல்லாம் போகிற அந்த செய்திகளையும் பார்த்தோம். மூணாவது என்ன செய்தி, மூணாவது லாஸ்டா பார்த்தது என்ன செய்தி பார்த்தோம்,
அந்த செய்தி எதுக்குள்ள வருதுன்னு சொன்னா, மூணாவது செய்தி வந்து இங்கு இது வந்து பாதுகாப்பான பூமி. இஸ்லாம், அல் குர்ஆன், சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது வந்து பாதுகாப்பான பூமி என்று சொல்லிட்டு வந்து அதை கீழே ஒரு சில செய்திகளை சொல்றாங்க. அதுல முதலாவது செய்தி, இந்த ஊர் மதீனா என்ற ஊர் ஆமினுன், அபயம் பெற்றது, பாதுகாப்பானது. அதுக்கு சில ஹதீஸ்களை எல்லாம் சொல்லி வந்தாங்க. இரண்டாவது செய்தி, இந்த ஊர் பாதுகாப்பானது என்ற தலைப்பு கீழே இரண்டாவது செய்தி, அல் மதீனத்து ஹரமுன், மதீனாங்கிறது ஹரமண்டானி, தடுக்கப்பட்டது ஒன்று. வேற ஹரம், ஹராம் என்னது, கண்ணியமானது, அது ஒன்று. நம்ம அடிக்கடி பாவிக்கிற செய்திதான் ஹரமைன் என்று சொல்லுவோம். ஹரமைனி ஷரீஃபைன் எதுக்கெல்லாம் சொல்லுவோம்? மக்கா மதீனாவுக்கு சொல்லுவோம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? மதீனாவுல இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல வந்து மதீனா, மக்கா, இது ஹரம் என்ற வார்த்தையை டைரக்டா பாவிச்சிருக்கிறார் அல்லாஹ் தஆலா. இது நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறது இல்ல, அல் குர்ஆன்ல நம்ம வாழ்ற பூமி இது அல் மதீனத்து ஹரம் என்ற வார்த்தை வந்து அல் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சூரத்துல் கஸஸுடைய 57வது வசனத்துல அல்லாஹ் தஆலா இது வந்து லஹும் ஹரமன் ஆமினா, இது பாதுகாப்பான ஒன்று சொல்லலாம், சங்கையான பூமி அல்லது தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட பூமி. அப்படின்னா என்ன? மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்றோம், நம்ம ஹரத்திலேக்கு வந்து சொல்றோம். அப்படின்னா என்ன விளையும் வச்சுக்குது? சங்கையான பூமி சரி, தடுக்கப்பட்டது சரி, சும்மா லேசா யார் சரி சொல்றதா இல்ல? சொல் ரீதியான கருத்துன்னு சொன்னா ஹராம் என்று சொல்லுவோம்னா, ஹரம் என்று சொல்றது வந்து ஹராம், தடுக்கப்பட்டது. மக்காவுலே மதீனாவும் தடுக்கப்பட்ட பூமி, சங்கைப்படுத்தப்பட்ட பூமின்னு சொன்னா நம்மளுக்கு சில அம்சங்கள், விடயங்கள் இயல்பாகவே அல்லாஹ் தஆலா ஹலால் ஆக்கியிருக்கிறான். அந்த இயல்பான ஒரு சில காரியங்கள் இந்த ரெண்டு இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு தடுக்கப்பட்டு போகுது, ஒட்டோவா ஹராம் ஆகும். நம்ம இந்தியாவில் இருக்கும் போது அல்லது ஸ்ரீலங்காவில் இருக்கும் போது ஒரு சில செயல்களை பின்னால் சொல்லப்படுவாங்க. அந்த செயல்களை செய்ய முடியுமாக இருக்கும். ஆனா இந்த பகுதிக்குள்ள வந்துட்டா டைரக்டா நம்மளுக்கு வந்து தடை வந்துடும் என்ற செய்தி தான் அதுக்குரிய சரியான விளக்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுல வந்து முதலாவது செய்தி, ஹரம்ங்கிற அந்த பகுதிக்குள்ள அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஆகுமானதாக இருந்தாலும் இது இந்த பகுதிக்குள்ள வந்துதான் ஹராம் என்று சொல்ற முதலாவது பகுதி, இரத்தம் ஓட்டுவது, யுத்தம் செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் செய்திருக்கின்றார்கள். எத்தனையோ யுத்தங்களை பார்க்கிறோம், சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து பயணித்த யுத்தங்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, லா யுராகு ஃபீஹா தம், இந்த பூமியிலே, மதீனாவுடைய பூமியிலே இரத்தம் ஓட்டுவது ஹராமாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு செய்தி. இன்னும் யாருமே வந்து ஆயுதம் ஏந்தையிறார், யுத்த நோக்கோடு ஒரு ஆளை நான் கொலை செய்ய போறேன் என்று சொல்லி இந்த புனிதமான இடத்துல வச்சு யாருமே வந்து ஆயுதம் தூக்க இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா யஹ்மிலு ஃபீஹா ஸலாஹுல் லிகிதால், யுத்த நோக்கத்தோடு யாருமே ஆயுதம் தூக்க முடியாது என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு செய்தி, மூன்றாவது செய்தி, வலா யுசாது ஸைதுஹா, நம்ம நாட்டுல காடுகள் இருக்கும் சில ஏரியாக்கள்ல நம்ம வேட்டையாடி சாப்பிடுவதற்கான முழு ஏற்பாடுகளும் இருக்கும். இது அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கியது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த ஹராம் பகுதிக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா வேட்டையாட இயலாது, வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டு விட்டது என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதோடு சேர்த்து நான்காவது செய்தி, ஒரு மரத்தையோ அல்லது மரத்தினுடைய கிளையையோ யாருமே உடைக்க முடியாது, வெட்ட முடியாது. இது ஹராம், தடுக்கப்பட்டுள்ளது. இது நம்ம ஏனைய இடங்கள்ல இது ஹலாலாக்கப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் நம்ம இந்த பகுதிக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா, மதீனா மக்கா என்ற அந்த ஹரத்துடைய எல்லை பகுதிக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா அது தடை செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தியினை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அஞ்சாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல பித்அத் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும்
காட்டி தராத விடயங்களை இபாதத் என கருதி நன்மை வரும் என கருதி புதிதாக உண்டு பண்ணுகின்ற அந்த செயற்பாடு கூடாது இந்த பகுதி. அல்லது அப்படியான செயற்பாடுகளோடு தொடர்புறவர்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு ரூம் கொடுக்குறோம், அவங்களுக்கு தங்குவதற்கான இடவசதி செய்து கொடுப்பதும் இஸ்லாத்திலே இந்த பகுதிக்குள் தடை செய்யப்பட்டுள்ளது. அது அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தடை செய்கின்றான் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மதீனாவுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சம் தான், நாங்கள் எல்லாம் மறுமையை நம்பி வாழுகின்றோம். மறுமை நடப்பதற்கு முன்னால், வருவதற்கு முன்னால் ஒரு சில சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் என அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். பெரிய அடையாளங்களுக்கு என்ன வரும்? தஜ்ஜால் வார. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தஜ்ஜால் இந்த பகுதிக்கு வரையறார், அவருக்கு தடை இருக்குது. எல்லா பகுதிகளுக்கும் போவாரு, தஜ்ஜாலை கண்டு விரண்டோடுவோம், அவனுடைய வித்தைகளுக்கு மயங்கி அவனுக்கு சார்பானவர்களாக மாறுவோம். ஆனால் மதீனாவுடைய இந்த பகுதியை ஹரத்துடைய எல்லைக்குள் இவர் வர முடியாது, தடை செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். லா யதுகுல் மதீனத அல் மஸீஹு தஜ்ஜால், இந்த தஜ்ஜால் என்கின்றவர் அவன் மதீனாவுடைய பகுதிக்குள்ள வர இயலாது, தடை செய்யப்பட்டிருக்கின்றது, நுழைய முடியாது என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல இன்னும் ஒரு செய்திதான், இந்த மதீனாவுடைய பகுதிகளில் கொடூரமான தொற்று நோயில் தாவூன் என்கின்ற அந்த சொல்லப்படுகின்ற கொடூரமான அந்த தொற்று நோயும் இந்த ஹரம் பகுதிக்குள்ள ஏற்படாது, வராது என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்திதான், இந்த மதீனாவுடைய பகுதி என்பது மலக்குமார்களால் பாதுகாக்கப்படுகின்றது. மதீனா போர்டர், ஹரத்துடைய போர்டர்கள் மலக்குமார்களால் பாதுகாக்கப்படுகின்றது. ஒரு செய்தி வருகின்றது, தஜ்ஜால் வரும்போது தஜ்ஜால் கூறுகின்ற செய்திதான், நான் வருவேன், வருகின்ற பொழுது அந்த ஹரத்துடைய மதீனா மக்கா பகுதிகளுக்குள் மலக்குமார்கள் பாதுகாவலர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியினை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அந்த தஜ்ஜால் மதீனாவை நுழைவதற்கு வருவான், ஆனால் அங்கு மலக்குமார்கள் அதனை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள், நுழைய முடியாது என்ற சந்தர்ப்பம் வரும் என்பதாக எங்களுக்கு இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த செய்திகள் எல்லாம் மதீனாவுடைய மிக முக்கியமான சிறப்புகள் சம்பந்தமாக சொல்லப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற மாதமும் இதனுடைய தொடராக ஷரஃபு சுக்குனாஹா, இந்த பூமியிலே வாழுகின்றவர்களும் சிறப்புக்குரியவர்கள், இவர்களுடைய கண்ணியம் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் தொடராக பார்ப்போம். இயலுமானவரை படிக்கின்ற விடயங்களை எடுத்து நடந்து கற்றுக் கொடுத்து அமுல்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா